ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழுடைய வீக்லி டெஸ்ட் அதில் டெஸ்ட் நம்பர் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 6க்கான போர்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணியிருந்ததுனால டெலகிராம் பேன் பண்ணியிருந்ததுனால இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று நமக்கு ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நேற்று டெலகிராம்லேயும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ போர்ஷன்ஸ் வந்து டெலகிராமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுக்கு வந்து நம்ம இந்த வீக் சென்ட் பண்ண முடியல. நேற்று சென்ட் பண்ணி இன்றைக்கி நம்மளால் படிக்க முடியாது இல்லையா ஒரு நாளில். அதனால நான் வந்து அவுட் சோர்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு நேற்று என்ன கொடுத்துருந்தேன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலேருந்து 5th டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதின 5 தேர்வுகளுக்கும் என்னென்ன அவுட் சோர்ஸ் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்தனோ அதை அவ்வளோத்தையும் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 டெஸ்ட்டுக்குள்ள அவுட் சோர்ஸ் போர்ஷன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 6க்கு, அடுத்த டெஸ்ட் நம்பர் 7லேருந்து அவுட் சோர்ஸ் போர்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக மெட்டீரியல் படிக்க கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் போர்ஷன்ஸ் வந்து 5 டெஸ்ட் 1 to 5. ஸோ இதுக்கான டெஸ்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ செக் பண்ணிட்டே வாங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெஸ்ட்டு போட்டது ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கொஷின் உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். விடியலில் துயிலெழுந்தேன் என்ற தொடரில் துயில் என்ற சொல்லின் பெயர் வரிகையை தேர்வு செய்க. துயில் அப்படின்னா என்றது தூங்குறது, உறங்குறது, அது ஒரு தொழில். அப்போ தொழிற்பெயர். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுதுமின் என்பதன் இலக்கண குறிப்பு ஏவல் பன்மை வினைமுற்று. இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்புருகு. ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? விகுதி பெற்றே வரும். பிறருக்கு ஈவது என்பது யாருடைய பண்பு? உயர்ந்த குடிப்பிறந்தவரின் பண்பு. ஏழைகளுக்கு உதவி செய்வதை வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார்? ஈகை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். பிரபாகரன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். இத்தொடரில் எது அமைந்துள்ளது? அடுக்கு தொடர். டேசில் செய்பவர், செயல், காலம் ஆகியவற்றை வெளிப்படையாக அறியலாம். தெரிநிலை வினைமுற்று. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், இருகுறி காரணப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இங்கே ஆப்ஷனில் மா, பறவை, காடு, வளையல். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். இடுகுறி பெயர் பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் மா, இடுகுறி பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் வளையல். காயிதே மில்லத் பயின்ற தூயவண்ணார் கல்லூரி எங்குள்ளது? திருச்சி. முதலாவது பெயர் என்று அழைக்கப்படுவது எது? பொருளாக பெயர். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் காயிதே மில்லத். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத். பெயர்ச்சொல் வகையில் வேறுபட்டிருப்பதை தேர்வு செய்க. தேர்வு. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன். கை இழைத்தல் என்னும் மரபு தொடரின் பொருள் செல்வநிலை குன்றுதல். தலைவிதி என்னும் பொருள் தரும் மரபு தொடர் சுழி எழுத்தல். திசை புரட்டன் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் பெரும் பொய்யன். பெருந்தன்மை என்னும் பொருள் தரும் மரபு தொடரை காண்க. பெரும்போக்கு. வேலி அளித்தல் என்னும் மரபு தொடரின் பொருளை காண்க. வரம்பு கடத்தல். வரியார் கொண்டு ஈவதே டேஷ் எல்லாம் புரியதிருப்பை நீரது உடைத்து. இது திருக்குறள். வரியார் கொண்டு ஈவதே ஈகை, மற்றெல்லாம் புரியதிருப்பை நீரது உடைத்து. ஸோ ஈகை மற்ற சரியான விடை. வஞ்சக மனத்தினது பொய்யான நடத்தையை கண்டு யார் சிரிப்பார்? ஐம்பூதங்கள். மெல்லெழுத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. கொடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. கொடுத்தல். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். இவ்வடிகளை பாடியவர் இடம்பெறும் வராது. இவ்வடிகளை பாடியவர் அல்லது இப்பாடலை பாடியவர் யார்? பாரதி, தாரா பாரதி.
பொறுத்துக, பொருளாக பெயர், இடவாக பெயர், காலவாக பெயர், சினையாக பெயர். இங்கே ஆப்ஷனில் தலைக்கு ஒரு பழம் கொடு, கபடி போட்டியில் இந்தியா வென்றது, மல்லிகை சூடினால், டிசம்பர் சூடினால். ஸோ கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். பொருளாக பெயர் மல்லிகை சூடினால், இடவாக பெயர் கபடி போட்டியில் இந்தியா வென்றது, காலவாக பெயர் டிசம்பர் சூடினால், சினையாக பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எது? 1949. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் தமிழ் மொழி தமிழ் என்றும் கூறியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி எது? பிராகுயி. முச்சங்கம் பற்றிய விரிவான வரலாற்றை முதலில் கூறியவர் இறையனார். நிலத்தரு திருவின் பாண்டியன் அவையத்து இடம்பெற்ற நூல், இந்த வாசகம் இடம்பெற்றுள்ள நூல், பாடல் வரிகள் இடம்பெற்றது தொல்காப்பியம். ஒருமுறை அறுத்த திருமாமுன்னி என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? மருதன் ஈழனானார். சங்க நூல்களில் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் பத்துப்பாட்டு. கவிஞர் தாரா பாரதி எழுதாத கவிதை நூல் எது? சொந்த சிறைகள் வராது. தமியர் அதோடைய பொருள் தனித்தவர். கனைகொடிது யாழ்கோடு செவ்விதாங் கண்ண வினைபடு பாலால் கொளல் திருக்குறள். விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாரா பாரதி. எந்த நாட்டின் அழுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருஷியா. விழுந்தானே தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானே என்பது என்ன பெயர்? வினையாளனையும் பெயர். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்க. சால தவ என்னும் முறிச்சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். கலித்தொகையில் குறிஞ்சி திணையில் கபிலர் எத்தனை பாடல்களை பாடினார்? 29. வானவன் என்பது எந்த அரசனை குறிக்கும்? சேரன். வாழச் செய்த நல்வினை அல்லது ஆளும் காலை புனைபிறதில்லை என்ற பாடல் வரிகள் யாருடையது? ஔவையார். புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்னப்பாலை. நூல்களுடைய வேறு பெயர்கள் திருமுருகாற்றுப்படை, பட்னப்பாலை, மலைபடுகடாம், பொறுத்துக. இங்கே ஆப்ஷனில் வஞ்சி நெடும்பாட்டு, பெருங்குறிச்சி, கூத்தராற்றுப்படை, புலவராற்றுப்படை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை, பட்னப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, மலைபடுகடாம், கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, பெருங்குறிச்சி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வையான 6. ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.